இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம உரிமையை அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றது, சமத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது மனு தர்மத்தின் நிழல் கூட இந்த சட்டத்திலே படவில்லை. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய தேசத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றார்கள். ஒரு ஆண்டிற்கு 6240 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிர் பலியாகின்றார்கள். முன்னாடி எல்லாம் தான் நம்ம பல வீடுகள்ல ஸ்டவ் வெடிக்கும், ஸ்டவ் வெடிச்சு பெண்கள் சாவாங்க. பார்த்தா எல்லா வீடுகள்லயும் ஒரே மாதிரி தான் ஸ்டவ் வெடிக்கும். எப்படிதான் எல்லா வீடுகள்லயும் ஒன்னா, அதாவது பெண் இறப்பு அப்படின்னு சொன்னாலே எங்க ஸ்டவ் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மகளிர் தினம் என்று சொன்னாலே பொதுவாக இந்த சமூகம் அதை ஒரு கொண்டாட்டமாக அல்லது பல்வேறு இடங்களில் பல்வேறு நுகர்வு பொருட்களை குறைந்த விலைக்கு விற்பனை செய்கின்ற ஒரு நிலைமையை இன்றைக்கு இந்த முதலாளித்துவ சமூகம் உருவாக்கிவிட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த மகளிர் தின வரலாறு என்பது நாம பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டிலே தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலே பெண்கள், ஏராளமான பெண்கள் தொழிற்சாலையை நோக்கி வேலைக்கு போனார்கள். ஆண்களுக்கு நிகராக பெண்களும் தொழிற்சாலைகளிலே வேலை பார்க்க துவங்கினார்கள். அவர்கள் இன்னும் சொல்ல போனால் ஆண்களை விட கூடுதலான உழைப்பை செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டது. அவர்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரம், 16 மணி நேரம், 18 மணி நேரம் எல்லாம் அந்த தொழிற்சாலைகளிலே உழைக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அப்படியான அந்த காலகட்டத்திலே பெண்களுடைய பெண் தொழிலாளர்களுடைய உரிமைகள், பெண்களுடைய உரிமைகள், இன்னும் சொல்ல போனால் உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இல்லாத பெண்களுக்கான வாக்குரிமை, இப்படிப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து அநேகமாக 1810ஆம் ஆண்டு துவங்கி ஒரு மிக நீண்ட போராட்டம். கிளாரா ஜெட்கின் என்று சொன்னால் நாம் மகளிர் தினத்தை மறக்க முடியாது. அவர்கள் கோபன்ஹேகனில் நடைபெற்ற ஒரு சோசலிச பெண்கள் மாநாட்டில் தான் இந்த தீர்மானத்தை முன்வைக்கின்றார். பெண்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கான ஒரு தினத்தை நாம் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி, அன்றைக்கு சோசலிச பெண்கள் போட்ட கருதான் இன்றைக்கு மகளிர் தினமாக உலகமெங்கும் அது அனுசரிக்கப்படுகின்றது என்பதை நாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டியிருக்கின்றது. அத்தகைய அளவிலே அந்த போராட்டம் ஒரு மிக நீண்ட போராட்டம். அன்றைக்கு அவர்கள் துவங்கிய போது பெண்களுக்கு ஒரு தொழிற்சாலைகளிலே உரிமை, அதே போல அவர்களுக்கான ஒரு தனியான வசதிகள், இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் அன்றைக்கு அந்த போராட்டத்தை துவங்கினாலும் கூட இன்று நாம் அந்த போராட்டத்தை எத்தகைய பார்வையோடு அல்லது இன்றைக்கு பெண்களுடைய தேவைகள் என்ன இருக்கின்றது என்பது குறித்து கூட நாம் இன்று யோசிக்க வேண்டி இருக்கின்றது. அதாவது பெண்ணுரிமை என்பது எப்போது சாத்தியப்படும்? பெண்ணுரிமை என்பது வெறும் பொருளாதார சுதந்திரம் மட்டும் பெண்ணுரிமை ஆகிவிடுமா, அல்லது சமூக உரிமை மட்டும் பெண்ணுரிமை ஆகிவிடுமா? இப்படி பல்வேறு கேள்விகள் இந்த சமூகத்திலே எழுப்பப்பட்ட போது அநேகமாக 20ஆம் நூற்றாண்டில் அலெக்சாண்ட்ரியா குழந்தாய் அவங்க அன்னைக்கே பதில் சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த ஆண்கள் சமூகம் இரண்டாக பிளவுபட்டு இருக்கின்றதோ அதே போல பெண்கள் சமூகமும் இரண்டாக பிளவுபட்டு இருக்கின்றது. அதாவது ஒரு வர்க்க ஒடுக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கின்ற ஒரு பெண், அவளுடைய உரிமை என்ன என்பது ஒரு வகை. அதே போல பொருளாதாரத்தில் ஒரு வசதியான ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு பெண்ணியத்தை பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் என்பது அல்லது பெண்ணுரிமை என்பது அல்லது விடுதலை, இந்த சமூக விடுதலை என்பது வேறு ஒரு வகை. இப்படிதான் இந்த பெண்களுடைய விடுதலையை 2 விதமாக பார்த்தார் அன்றைக்கு குழந்தாய். எனவே அவர்கள் சொல்லும் போது இந்த பெண் விடுதலை என்பது பொதுவாக ஒரு ஆணாதிக்கத்தால் மட்டுமே நடக்கின்ற விஷயம் கிடையாது. இதற்கு பின்னால் ஆணாதிக்கம், அதை தாண்டி நிலப்பிரபுத்துவம், அதை தாண்டி முதலாளித்துவம், இந்த அம்சங்கள் எல்லாம் இணைந்ததுதான் இந்த பெண்ணடிமைத்தனத்தினுடைய முக்கியமான கரு. எனவே இத்தகைய அம்சங்கள் அடித்து நொறுக்கப்படும் போது, இந்த சமூகத்திலே தனியுடைமை அடித்து நொறுக்கப்படும் போது பெண் விடுதலை சாத்தியப்படும் என்று அன்றைக்கே சொன்னார். தோழர் நெறியாளர் சொல்லும் போது சொன்னார், அதாவது இது போன்று பெண் அடிமைத்தனம் ஆண்டாண்டு காலமாக இருந்தது கிடையாது. என்றைக்கு இந்த சமூகம் ஒரு தனியுடைமை சமூகமாக மாறியதோ அன்று வரை பெண் ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கப்பட்டார். தனியுடைமை சமூகம் உருவான போதுதான் பெண் தன்னுடைய மதிப்பை இழந்தால், ஒரு மோசமான அடிமை நிலைமைக்கு
கொண்டு செல்லப்பட்டால், எனவே மீண்டும் அத்தகைய தனியுடைமை என்பது அடித்து நொறுக்கப்படும் போது நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் வரும் என்ற நம்பிக்கையோடு தான் மார்க்சிஸ்டுகள் இன்றைக்கு இந்த போராட்டத்தை, இந்த மகளிர் தினத்திலே நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய போராட்டத்தை தொடர்ந்து எடுத்து செல்ல வேண்டியது இருக்கின்றது தோழர்களே. அதாவது பெண்கள் மீதான ஏராளமான ஒடுக்குமுறைகள், அது ஒரு பொருளாதார ஒடுக்குமுறையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த சமூக ரீதியான ஒடுக்குமுறையாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வரும்போது நிச்சயமாக ஒரு சமத்துவ சமூகம் நிலவும் என்று நாம் சொல்லுகின்றோமே, அதற்கு பல உதாரணங்களை உலகத்திலே சொல்ல முடியும். இப்ப சோவியத் புரட்சி ஏற்பட்ட போது அங்க உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மாற்றம். சம வேலைக்கு சம கூலி. அதே போல பெண்கள் வீடுகளிலே மிகவும் திரும்ப திரும்ப தனக்கென்று எந்த நலனையும் பயக்காது திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கின்ற நச்சு பிடித்த வேலை, இந்த மாதிரியான விஷயங்களிலே இருந்து, அடிமைத்தனத்திலே இருந்து பெண்களை மீட்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஏற்பாட்டை சோவியத் புரட்சிக்கு பின்பு சோவியத் ரஷ்யா செய்தது என்பது நாம பல இடங்கள்ல நாம படித்திருக்கிறோம். இன்னைக்கு நாம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதாவது சோவியத் புரட்சிக்கு பின்னாடி அங்க எல்லாவற்றிலும் பெண்களுடைய, அதாவது கல்வி, வேலை வாய்ப்பு, பல்வேறு அம்சங்கள்ல பெண்களுடைய முன்னேற்றம் சென்றது. 1975 கல்லூரிகளில் ஆண்களுக்கு இடஒதுக்கீடு செய்யும் அளவிற்கான நிலைமை அங்கு வந்திருக்கின்றது. அந்த அளவிற்கு பெண்கள் எல்லா துறைகளிலும் வளர்ந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கின்றார்கள் என்பது சோவியத் புரட்சி நமக்கு கொடுக்கின்ற பாடம். அதே போலதான் சைனாவாக இருக்கட்டும், கியூபாவாக இருக்கட்டும், அதனுடைய வரலாறெல்லாம் புரட்சிக்கு பின்னால் அந்த நாடுகளிலே பெண்களுடைய சுதந்திரம் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை எட்டியது. இன்றைக்கும் கூட நாம் பார்க்கும்போது இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற மாநிலங்கள், இப்ப உதாரணமாக கேரளா மாநிலத்தில் இன்றைக்கு இடதுசாரி அரசாங்கம் இருக்கின்றது. அங்க முழுமையாக வறுமை ஒழிக்கப்பட்டதற்கான ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணத்தை நாம் இன்றைக்கும் கேரளாவிலே பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, கல்லூரி வரை இலவச கல்வி, அது இந்தியாவிலேயே ஒரு கேரள அரசாங்கம் அறிவித்திருப்பதை இந்தியாவின் எல்லாரும், அநேகமாக உலகமே வரவேற்கத்தக்க அளவிற்கு கல்லூரி வரை இலவச கல்வி அந்த அரசு அறிவித்திருக்கின்றது. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது கல்வி இந்தியாவின் கல்வி நிலை என்பது 77% என்று இருந்தால் கேரளால அது 96% இன்றைக்கு இருக்கின்றது. அதே போல ஆண் பெண் விகிதம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் கேரளால 1000 ஆண்களுக்கு 1082 பெண்கள் இருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவில் 1942 பெண்கள் தான் இருக்கிறாங்க. பெண்களுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கின்றது. அது இந்திய சராசரி. இன்னும் சொல்ல போனால் சில மாநிலங்களில் அது மிக மோசமாக 1000 என்று இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனா தமிழகத்தில் கூட நாமக்கல், தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்ல சில பிரைமரி ஹெல்த் சென்டர் வைஸா பார்க்கும்போது அங்கு 1600, 650, 700 இந்த நிலைமை தமிழகத்தில் கூட இருக்கின்றது. அப்ப பெண் குழந்தைகளுடைய பிறப்பு என்பது இன்றைக்கும் இந்த அறிவியல் வளர்ச்சியான சமூகத்தில் கூட ஒரு தடுக்கப்படுகின்ற ஒரு நிலைமை என்பது இருக்கின்றது. ஆனால் இடதுசாரிகள் ஆட்சி செய்கின்ற கேரள மாநிலத்தில் 1000 ஆண்களுக்கு 1082 பெண்கள் இருக்கின்றார்கள். அதே போல சராசரி வயது, இந்தியாவினுடைய சராசரி வயது 70 என்று சொன்னால் கேரளால 76. அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம். எப்படி சோவியத் புரட்சி, அதற்கு பின்னால் பெண்களுடைய ஒரு முன்னேற்றம், அங்கு ஒரு சமத்துவ சமூகம் என்பதை நாம் யோசிக்கிறோமோ, அதே போல இன்றைக்கு கேரள மாநிலத்தில் இப்படியான, அதாவது தினக்கூலி கூட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டிற்கு 2,16,000 என்பது கேரளாவில் தனிநபர் வருமானம். அதே இது இந்திய அளவில் சராசரி வருமானம் 1,45,000. இந்த மாதிரி அதே மாதிரி குழந்தை பிறப்பு, குழந்தை பிரசவத்துல தாய்மார்கள் மரணம், இதெல்லாம் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி கேரளா இன்றைக்கு முத்திரை பதித்துக் கொண்டிருக்கின்றது என்று நாம் உண்மையான நிலைமையை நாம் பார்க்கும்போது, இது போன்ற ஒரு சோசலிச சமூகம் அல்லது ஒரு இடதுசாரி அரசு ஒரு மாநிலத்தில் வரும்போதே இத்தகைய மாற்றத்தை கொண்டு வர முடிகின்றது.
பெண்களுடைய முன்னேற்றத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு புரட்சி நடக்கும்போது, ஒட்டுமொத்தமாக தனியுடைமை என்பது மாற்றப்படும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, ஒரு சமூக மாற்றத்தை நம்மால் இங்கு பார்க்க முடியும் என்பதை நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு அதற்கான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கின்ற தோழர்களே. அதாவது இந்தியாவினுடைய அரசாங்கம், இன்றைக்கு இருக்கின்ற ஒன்றிய அரசாங்கம், அது பெண்களை எப்படி பார்க்கின்றது? ஒண்ணு, அவர்கள் பின்பற்றுகின்ற மோசமான பொருளாதார கொள்கை. இன்னைக்கு அவங்க ஒரு தொழிலாளர் சட்ட தொகுப்பு கொண்டு வந்திருக்கிறாங்க. கடந்த பிப்ரவரி மாதம் நாம ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இந்தியா முழுவதிலும் நடத்தினோம். கிட்டத்தட்ட 30 கோடி பேர் அந்த வேலை நிறுத்த போராட்டத்திலே பங்கெடுத்தார்கள். தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை நசுக்குகின்ற ஒரு கொள்கை. இப்ப தொழிலாளர்கள் என்று சொன்னால் அதில் ஆண்களும் இருக்கின்றார்கள், பெண்களும் இருக்கின்றார்கள். அதில் அதிகமாக பாதிக்கப்படுவது பெண்கள். இன்னைக்கு அந்த சட்ட தொகுப்புல இப்ப நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ல முழுக்க முழுக்க பெண்கள் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 300 பேர் வேலை பார்க்கிற எத்தனையோ ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் இருக்குது. அதே போல பல்வேறு தொழிற்சாலைகள்ல பெண்கள் 200 பேர் 300 பேர் வேலை பார்க்கிற இப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை மூடும் போது அதில் மிக கடுமையாக பாதிக்கப்படுபவர்கள் பெண்களாக தான் இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதாவது ஆபத்தான தொழில்களில், இதற்கு முன்னால் ஆபத்தான தொழில்களில் பெண்கள் வேலை பார்க்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மிக மோசமான சுரங்க தொழில் முதற்கொண்டு அதுல பெண்கள் வேலை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இனி ஏற்பட போகுது அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி சின்ன சின்ன இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பெட்ரோல் பல்க் இருக்குது, அல்லனா பெரிய மால் இருக்குது. இதுல எல்லாம் பெண்கள் நிறைய வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. 10 பேர் வேலை பார்த்தா அங்க பிஎஃப் பிடிச்சு அவர்களுக்கான அந்த உரிமையை கொடுக்கணும். இன்னைக்கு அது 50ஆக மாற்றப்பட்டிருக்கு. 50 பேர் வேலை பார்த்தா கூட அங்க 50க்கு ஒரு ஆள் குறையா இருந்தா கூட அந்த நிலைமை இனிமேல் இல்ல. அப்ப பொதுவாக ஏற்கனவே பெண்களுடைய உழைப்பு மிக மோசமாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தொழிலாளர் சட்ட தொகுப்பு என்பது மேலும் மேலும் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா இன்னைக்கு பூரா பேசலாம். அவ்வளவு மோசமான ஒரு தொழிலாளர்கள் விரோத சட்டத்தை கொண்டு அதன் மூலமாக பெண்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைக்கு பெண்கள் தள்ளப்பட்டிருக்கிறார். ஆனா இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் பெண்களுடைய பங்களிப்பு, அதை பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப 2025-26 பொருளாதார சர்வே ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல 2017ஆம் ஆண்டு 23% பங்களிப்பை கொடுத்த பெண்கள் இந்த 2025ஆம் ஆண்டு 32% பங்களிப்பை பெண்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுடைய உழைப்பு மிக கடுமையான உழைப்பு. ஆனா பாத்தீங்கன்னா அவர்களுடைய உழைப்பு என்பது இன்றைக்கு மதிக்கப்படாமல், மோடி அரசு கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தின் மூலமாக அவர்களுடைய உழைப்பு மதிக்கப்படாமல் அவர்களை எந்த விதமான கேள்வியுமின்றி வெளியேற்றுவதற்கான ஒரு ஏற்பாட்டை இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்திருக்கின்றது. இதை எதிர்த்து நாம் இந்திய தேசத்திலே இருக்கின்ற, தமிழகத்திலே இருக்கின்ற பெண்களை ஒருங்கிணைக்க வேண்டி இருக்கின்றது. இப்ப இந்த வேலை நிறுத்தம் நடக்கும்போது நாம போய் இந்த மாதிரியான நிறுவனங்கள் எல்லாம் போய் இந்த வேலை நிறுத்தத்துக்கு வாங்க, இப்படியான ஒரு சட்டம் வந்திருக்குது, இதை எதிர்த்து நீங்க எல்லாம் போராடணும் அப்படின்னு நம்ம போய் அந்த பெண் தொழிலாளர்களோட நம்மளால ஒரு உரையாடலை நடத்த முடிந்ததா? நிச்சயமா நம்ம அதெல்லாம் செய்ய முடியல. சிஐடியு நமக்கு ஸ்தாபனம் இருக்கிற இடங்கள்ல போய் அதை பண்ண முடிஞ்சது. எத்தனை ரெடிமேட் கார்மெண்ட்ஸ்ல போய் நம்மளால பேச முடிஞ்சது, அல்லது எத்தனை பெட்ரோல் பங்க்ல போய் நம்மளால பேச முடிஞ்சது, அல்லது எத்தனை ஸ்கைபாக் போன்ற மால்கள்ல இருக்கிற பெண்களோட போய் நாம குறைந்தபட்சம் உங்களுடைய உரிமை இப்படி பறிக்கப்படுகின்றது என்பதை கூட நம்மால் சொல்ல முடியாத ஒரு அவல நிலையில நம்ம இருக்கிறோம். அப்ப இதற்கேற்றபடி நம்முடைய சக்தியை, நம்முடைய அமைப்பை, நம்முடைய ஸ்தாபனத்தை நாம் நிச்சயமாக தமிழகத்திலே, இந்திய தேசத்திலே விரிவுபடுத்தும் போதுதான் இத்தகைய போராட்டத்தை, வலுமிக்க போராட்டத்தை இந்த ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக நாம் நடத்த முடியும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே. அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மோசமான பொருளாதார கொள்கை மட்டுமல்ல, அதை தாண்டி அவர்களுடைய சித்தாந்தம் இன்றைக்கு அது பெண்களை எவ்வளவு மோசமாக பாதிக்கின்றது என்பது நமக்கெல்லாம் தெரியும். சமீபத்துல மோகன் பகவத் ஒரு கூட்டத்துல பேசியிருக்கிறாரு. என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அதாவது
நம்முடைய தேசத்திலே இருக்கின்ற ஆண்கள் அவங்களெல்லாம் வந்து வீட்டை விட்டு வெளியில போய் வருமானம் ஈட்டி இந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். அதே நேரத்துல வீட்டுல இருக்க பெண்கள் இந்த ராஷ்டிரத்திற்கான ராணுவ வீரர்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பேசி இருக்கின்றார். ஆண்கள்லாம் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வரணும். பெண்கள்லாம் வந்து குழந்தை பெற்று தர வேண்டும். அதுதான் அதனுடைய முக்கியமான கண்டென்ட். இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் சம உரிமையை அனைவருக்கும் கொடுத்திருக்கின்றது, சமத்துவத்தை கொடுத்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அன்றைக்கே ஏற்காதவர்கள். டாக்டர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது மனு தர்மத்தின் நிழல் கூட இந்த சட்டத்திலே படவில்லை. அதை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர்கள் தான் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்திய தேசத்திலே ஆட்சி பொறுப்பிலே இருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி சமத்துவத்தை அல்லது பாலின சமத்துவத்தை அல்லது சாதிய பாகுபாடற்ற ஒரு சமத்துவ சமூகத்திற்கான ஒரு அரசியல் கொள்கையை அவர்களால் எப்படி உருவாக்க முடியும்? நிச்சயமாக முடியாது. அதற்கு எதிரான கொள்கை இன்றைக்கும் பெண்கள் மீதான ஏராளமான வன்கொடுமைகளாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் வேடிக்கை பார்க்கும் அரசாங்கமாக இன்றைக்கு மோடி அரசு இருக்கின்றது. கடந்த 10 ஆண்டு காலங்களில் குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் 93% உயர்ந்திருக்கின்றது. 93%. அந்த அளவிற்கு குழந்தைகளின் மீதான வன்கொடுமைகள் உயர்ந்திருக்கின்றது. பெண்கள் மீதான வன்கொடுமைகள் 53% உயர்ந்திருக்கின்றது. அது வந்து எத்தகைய பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி, வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் சரி, பணியிடங்களில் பாலியல் தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட வன்கொடுமைகள் இந்த 10 ஆண்டு காலங்களில் அதிக அளவிலே இந்த உயர்ந்திருக்கின்றது. குழந்தைகளின் மீதான வன்கொடுமையும் உயர்ந்திருக்கின்றது. இப்ப இதற்கான சட்டங்கள் எல்லாம் இருக்கான்னா நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள் எல்லாம் முறையாக பயன்படுத்தப்படுகின்றதா என்று கேட்டால் இந்த ஆட்சியில் அது வந்து மிக கராராக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக முதலாளித்துவ அரசாங்கம் இது போன்ற சட்டங்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் கூட இத்தகைய சித்தாந்தத்தை உடைய பெண் என்று சொன்னால் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லுகின்ற இந்த சித்தாந்தத்தை உடைய அரசு இது போன்ற வன்கொடுமைகளை கண்டும் காணாமல் இருப்பது. நான் சொல்ல போனா இந்தியால ஒரு ஆண்டிற்கு 6240 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் உயிர் பலியாகின்றார்கள். 6240 பேர் ஒவ்வொரு வருஷமும் வரதட்சணை கொடுமையால உயிர் பலி. அது வந்து தற்கொலையாக இருக்கலாம், கொலையாக இருக்கலாம். முன்னாடியெல்லாம் தான் வந்து நம்ம வந்து பல வீடுகள்ல ஸ்டவ் வெடிக்கும். ஸ்டவ் வெடிச்சு பெண்கள் வந்து சாவாங்க. பார்த்தா எல்லா வீடுகள்லையும் ஒரே மாதிரி தான் ஸ்டவ் வெடிக்கும். எப்படிதான் வந்து எல்லா வீடுகள்லையும் ஒன்னா, அதாவது பெண் இறப்பு அப்படின்னு சொன்னாலே எங்க ஸ்டவ் வெடிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னா அது வேறு வேறு வடிவங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு 6000 பெண்கள் நம்முடைய தங்கைகளாக, நம்முடைய அக்காவாக, நம்முடைய அத்தைகளாக இப்படிதான் வந்து இன்றைக்கு வரதட்சணை மரணத்தை தழுவி கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு வந்து மிக முக்கியமான காரணமாக இந்த முதலாளித்துவ அரசாங்கத்தினுடைய நுகர்வு கலாச்சாரம். நுகர்வு கலாச்சாரம். எந்த பொருள் ஒரு முதலாளித்துவம் உற்பத்தி செய்தாலும் அந்த பொருளை பெண்ணின் பெயரால் வாங்குகின்ற ஒரு தந்திரத்தை இந்த முதலாளித்துவ அரசு கொண்டுள்ளது. இப்போ வந்து நீங்க பொதுவா பல திருமணங்களுக்கு நீங்க போயிருப்பீங்க. திருமண நிகழ்ச்சியில இப்ப எல்லாம் வந்து அப்படியே கல்யாண மண்டபத்துக்கு முன்னாடி பெண்ணுக்கு கொடுக்கின்ற சீர்வரிசை பொருட்கள் காட்சி பொருளாக வைக்கப்படுகின்றது. எவ்வளவு ஒரு அசிங்கமா இருக்கு, எவ்வளவு ஒரு கேவலமான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு பெரிய குடும்பமா இருந்தா, கோடீஸ்வர குடும்பமா இருந்தா ஒரு கார் நிற்கும், அல்லது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தா ஒரு 2 வீலர் நிற்கும். அப்படியே தட்டு தாம்பாளத்துல தேங்காய் பழம் வைக்கிற மாதிரி ஒரு 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 1 லட்சம் பெருமான செல்போன் கூட அங்க வச்சிருப்பாங்க. சீப்பு, சோப்பு, கண்ணாடி இது கூட வச்சிருப்பாங்க. ஏதோ சீப்பு, சோப்பு, கண்ணாடி கூட வாங்குறதுக்கு ஒரு வக்கத்தை ஒரு ஆளுக்கு கொடுக்குற பொண்ணை கொடுக்குற மாதிரி சீப்பு, சோப்பு, கண்ணாடி இது கூட தட்டுகள்ல வச்சு அது வந்து காட்சி பொருளாக வைக்கப்படுகின்றது. இன்னும் பல்வேறு கடைகளில் சீர்வரிசை பொருட்கள், இத்தனை லட்சம் பெருமான சீர்வரிசை பொருட்கள் இங்கு கிடைக்கும் என்று ஒரு விளம்பரம். அதாவது நுகர்வு கலாச்சாரம் இன்றைக்கு என்னென்ன பொருள் வந்து உற்பத்தி ஆகுது. அதாவது ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அலுவலகத்துக்கு ஒரு சகோதரி வந்தாங்க. பயங்கரமான வரதட்சணை கொடுமையால் பாதிக்கப்பட்டவங்க. அவங்க சொன்னாங்க, அதாவது அவங்க அப்பா வந்து ஒரு 2 லட்சம் பெருமான ஒரு சோஃபாவினுடைய விட 2 லட்சம். அவங்க வந்து நீங்க வந்து அந்த சோஃபாவை பாருங்க தோழர்,
அப்படி உட்கார்ந்தா அந்த சோஃபா வந்து அப்படியே தூக்கி திருப்பி என்னை உட்கார வைக்கும். அப்படி விலையுயர்ந்த பொருட்களா எங்க அப்பா வந்து வாங்கி கொடுத்தாரு. கடைசியா பார்த்தா கொடுத்த வரதட்சணையெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி அந்த சோஃபாலேயே என்னை அடிச்சு அடிச்சு தள்ளுவான். அவ்வளவு காயங்களோடு அந்த வீட்டை விட்டு நான் ஓடி வந்தேன் அப்படின்னு ஓடி வந்தாங்க. அன்றைக்கு நாம் தலையிட்டோம். தொடர்ந்து 4 ஆண்டு கால போராட்டம். அநேகமாக அந்த குற்றவாளியை நம்மளால சிறையில அடைக்கவே முடியல. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி வந்து துபாய் போய் சேர்ந்துட்டார். துபாயில அங்க இருக்கிற போலீஸ வச்சு எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். எங்க இருக்கிறான்னே தெரியல. அதுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னா முன்ஜாமீன் எடுத்துட்டு உள்ள இந்தியாவுக்குள்ள வந்து இறங்கிட்டார். அப்ப வரதட்சணை கொடுமையை தடுப்பதற்கு சட்டங்கள் இருந்தாலும் அது எப்படி பயன்படுத்தப்படுகின்றது? மிக மோசமாக பெண்கள் வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். பணியிடங்கள்ல பணி சூழல் என்பது அவர்களுக்கு எப்படி இருக்கின்றது? ஒரு பாதுகாப்பான பணிச்சூழல் இருக்கின்றதா? ஒரு பெரிய பங்களிப்பு அந்த நிறுவனத்துக்கு தர்றாருன்னு அவன் அந்த நிறுவனம் நினைக்கலாம். சாதாரணமான ஒரு கிளர்க்கு வந்து அங்க ஒரு தவறு பண்ணா கூட அவர் ஒரு ஆண் என்ற பார்வையோடு தான் அந்த நிறுவனம் வந்து அந்த குற்றவாளியை பாதுகாக்கின்றது. இப்படி இது போன்ற பெண்களை பாதுகாக்கின்ற எத்தனையோ சட்டங்கள் இந்த காலத்தில் உருவாக்கப்பட்டாலும் கூட அவையெல்லாம் அமுல்படுத்தப்படுகின்ற விதங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து மிக மிக மோசமாக இந்த ஆட்சியிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இந்தியாவில் கூட பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை வழக்குகளில் 26% குற்றவாளிகள் மட்டும்தான் தண்டிக்கப்படுகின்றார்கள். இது எல்லாம் வந்து விடுதலை ஆயிடுறாங்க. போதுமான சாட்சிகள் அங்க போய் நிறுத்தப்படுறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி வந்து சட்டங்களில் பல்வேறு ஓட்டைகள் அல்லது சட்டங்களை அமுல்படுத்துகின்றவர்கள் பண்ணுகின்ற தில்லுமுள்ளுகள் இதெல்லாம் வந்து பெண்களை பாதுகாக்காத ஒரு மோசமான சூழல் என்பது இன்றைக்கு தொடர்ந்து நிலவி கொண்டிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலே இருக்கின்ற சாதிய கட்டமைப்பு, சாதி என்பது அதாவது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் அனைவருக்கும் சமத்துவத்தை சொன்னாலும் கூட சாதி என்பது இந்த இந்தியாவினுடைய ஒரு சாபக்கேடாக, அது சமத்துவத்திற்கு எதிரான ஒரு செயல்பாட்டை இந்தியாவிலே தொடர்ந்து அது நீடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை என்பது இன்றைக்கும் இருக்கின்றது. இந்தியாவிலே வந்து சாதிய ஆணவ படுகொலைகளால் பாதிக்கப்படுகின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள், இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தில் அதனுடைய மிக மோசமான தாக்கம் சமீபத்திலே அதிகமாக இருக்கின்றது. மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி சாதிய ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமாக நாம் போராடி கொண்டிருக்கின்றோம். தமிழகத்திலே வந்த அடுத்தடுத்து வந்த ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சி காலத்திலே சாதிய ஆணவ படுகொலையே நடக்கவில்லை என்று சொன்னார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததற்கு பின்பு சாதிய ஆணவ படுகொலையை தடுப்பதற்கு இருக்கின்ற சட்டமே போதுமானது என்று சொன்னார்கள். SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கிறது, குற்றவியல் நடைமுறை சட்டம் இருக்கின்றது. இந்த சட்டங்களே போதுமானது என்று பிடிவாதமாக இருந்த இந்த அரசாங்கத்திடம் நாம் போராடி இப்பதான் வந்து ஏதோ ஒரு ஆணையத்தை வந்து அனுமதிச்சிருக்கிறாங்க. ஓய்வு பெற்ற நீதியரசர் பாஷா தலைமையிலே ஒரு ஆணையத்தை இந்த அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்குள்ள அவங்களுடைய ஆட்சியும் முடிஞ்சிருச்சுன்னு வைங்க. அடுத்து நாம திரும்ப அந்த போராட்டத்தை நடத்த வேண்டியது இருக்குது. தமிழகத்துல அந்த ஆணையம் கொடுக்கின்ற பரிந்துரையின் அடிப்படையில் நம்முடைய தமிழகத்திலே சாதி ஆணவ படுகொலையை தடுப்பதற்கான ஒரு சிறப்பு சட்டம் கேட்ட போராட்டத்தை நாம் அடுத்து தொடர்ந்து நம்முடைய போராட்ட பயணத்தை நாம் எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. எனவே தோழர்களை, இன்றைக்கு மத்தியிலே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் கருத்தியல் ரீதியாக பெண்ணடிமைத்தனம் தொடர வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் நிச்சயமாக சமத்துவமான ஒரு பாலின சமத்துவமான சமூகத்திற்கு அவர்களுடைய ஆட்சி வழிவகுக்காது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு இருக்கின்ற அவர்கள் பின்பற்றுகின்ற மோசமான பொருளாதார கொள்கைகள் அது மேலும் மேலும் பெண்கள் மீதான ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற கொள்கைகளாகத்தான் நீடித்துக் கொண்டிருக்கின்றது. அதே போல பெண்களை பாதுகாக்கின்ற, அதாவது குடும்ப வன்முறையிலிருந்து, வரதட்சணை கொடுமையிலிருந்து, பாலியல் வன்கொடுமையிலிருந்து, பாதுகாப்பான பணியிடம், இந்த மாதிரியான நிலைமைகளை உருவாக்கி தருவதற்காக தொடர்ந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசத்திலே தொடர் போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அத்தகைய போராட்டத்தை நாம் எதிர்காலத்திலே எடுத்து செல்ல வேண்டி இருக்கின்றது. ஒரு பாலின சமத்துவ சமூகத்தை ஏற்படுத்துவதற்கான போராட்டத்தை நாம் முன்னெடுக்க நாம் உறுதியேற்போம் என்பதை நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.